நான் படித்ததிலிருந்து எனக்கு பிடித்த சில வரிகளை உங்களுக்காக தருகிறேன். அதாவது, நேர்மறை எண்ணங்களை எப்படி வளர்த்து கொள்ளலாம், மன வலிமையை எப்படி கூட்டிக் கொள்ளலாம். தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தாங்கள் மட்டுமன்றி தங்களுடன் இருப்பவர்களின் எண்ண ஓட்டங்களையும் நேர்மறையாக மாற்றுகின்றனர். மற்றவர்களிடம் நல்ல நம்பிக்கையை பெறுவது கூட வெற்றி அடைவதற்கான ஒரு முக்கிய அம்சமாகும். நமக்குள் இருக்கும் திறமைகளை கண்டறிந்து செயல்பட வேண்டும். அந்த எண்ணமே சிறந்த தன்னம்பிக்கை தரும். சுய சந்தேகத்துடன் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்வது இன்னும் சிறப்பாக செயல்பட உதவும். பாராட்டுகிறவர்களையும் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களையும் உங்கள் அருகிலேயே வைத்து கொள்ளுங்கள். சரியான புரிதல்களுடன் நம்மை பற்றி நாமே உயர்வாக நினைக்க பழகுவது நம்முடைய மன வலிமையை மேலும் மெருகூட்டும். வெற்றி தோல்விகளை கணக்கில் கொள்ளாமல் செயலில் இறங்க வேண்டும். தோற்று விடுவோமோ என்கின்ற எண்ணத்திலிருந்து வெளியே வர தன்னம்பிக்கையே உதவும். நாம் அனைவரும் சாதிக்க பிறந்தவர்கள். உலகம் நம்மை திரும்பி பார்ப்பதெல்லாம் இருக்கட்டும். முதலில் உலகை நாம் திரும்பி பார்க்க வைப்போம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் தலைமை பண்புகள் எனும் பல உயர் பதவிகள் நம்மை அழகுபடுத்த காத்திருக்கின்றன. தன்னம்பிக்கையை வளர்க்க நம்மிடம் இருக்கும் செல்வம், உடைமைகள், திறன்கள், சாதனைகள் மற்றும் பண்புகளை மற்றவர்களுடன் எப்போதும் ஒப்பிடக்கூடாது. நாம் உடல் ஆரோக்கியமாக சிறந்து விளங்கும் போது இயல்பாகவே அதிக தன்னம்பிக்கை பிறக்கும். ஆகவே ஆரோக்கியமான உடலுடன் நல்ல சிந்தனைகள் கொண்டு மகிழ்வான வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுங்கள். தொடர் வெற்றியாளராக வலம் வருவீர்கள். உங்களுக்கும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.